இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் கட்சியின் தலைமையகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றுவது வழக்கம். 3வது தொடக்க விழாவையொட்டி இன்றைய தினத்தில் விஜய் அவர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றுகிறார். இதற்காக அவர் நீலாங்கரை வீட்டிலிருந்து 9 மணிக்கு மேல் புறப்பட்டு 10:30 மணிக்குள்ளாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றுள்ளார். இதற்காக மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வழக்கத்தை விட இந்த ஆண்டு இந்த பனையூரில் கட்சி தலைவர்கள் தெரு வழியாக மூலம் வாழை மரங்கள் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேலதாளங்கள் முழங்கப்பட்டு வருகின்றன. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என்று ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கட்சி அலுவலகத்திற்குரிய வர தொண்டர்களுக்கு முன்கூட்டியே அடையாள அட்டையினுடைய பாஸ் வழங்கப்பட்டது. அவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள், வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதற்காக ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து கட்சி அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் எல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தான் இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் அவர்கள் கட்சி தலைமையில் கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வழக்கமாக இந்த விஜய் 3வது ஆண்டு தொடக்க விழா என்பது உற்சாகமாக கட்சி தலைமையகத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்திலும் நிர்வாகிகள் கொடியேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு சூழலாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் வந்திருப்பதால் மிக முக்கியமான ஒரு சூழலாக கருதப்படுவதாக அனைவரும் நினைக்கிறார்கள். எனவே இதனை பயன்படுத்திக் கொண்டு வரும் தேர்தலில் மக்களின் ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்று ஜனநாயகத்தை உருவாக்கும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த சூழலில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள காத்திருக்கிறார்கள். 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை தான் கட்சி தொடங்கப்பட்டது. அப்போது விஜய் அவர்கள் நேரடியாக போட்டியிடவில்லை. தற்போதுதான் 2020 சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கான ஆயத்த பணியில் மேற்கொண்டு வருகிறார். ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துமே பலமான ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள தயாரான நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று கூறிய விஜய் அவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க முன்வராத ஒரு சூழலில் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக காங்கிரஸோ அல்லது பிற கட்சிகளோ தங்களோட கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல கட்சி நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி அமையுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. இல்லை என்றாலும் கூட தன்னிச்சையாக தேர்தலில் பங்கேற்பதற்கான அதாவது தாவேகா தனித்து போட்டிருக்கிற அனைத்து முன்னேற்பாடுடன் தான் களமையில் கொண்டிருக்கிறார்கள்.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.